அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லா, நானும் ரொம்ப நல்லா இருக்கிறேன். முதல்ல உங்கள் எல்லோருக்கும் நான் ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அல்ஹம்துலில்லா, நம்ம அன்றைக்கி வருமானத்துக்காக போட்ட வீடியோ ரொம்ப நல்ல ரீச் கிடச்சிருக்குது. அது மூலிமா நிறைய சப்ஸ்கிரைபர் வந்திருக்குறாங்க, நிறைய வாட்ச் ஹவர்ஸ் நமக்கு கிடச்சிருக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வருமானத்தை ஈட்டுறதுக்கான வீடியோ நம்ம சேனலில் இனி நிறைய வரும். அல்லாஹ் எத்தனையோ ஹதீஸில் வருமானத்தை பெருக்கிறதுக்காகவும் செல்வந்தராக ஆகிறதுக்காகவும் இரணத்தையும் பறக்கத்தையும் விரிவாக்கிறதுக்காகவும் உலகத்தில் உள்ள பொருள்கள் அனைத்தும் நம் காலடியில் வருவதற்காக எத்தனையோ துவாவை அல்லாஹ் நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறான். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய சஹாபிக்கு நிறைய தடவை இரணத்தை ஈட்டுறதுக்காகவும் பரக்கத்தை கொண்டுட்டு வர்றதுக்காகவும் வருமானத்தை ஈட்டுறதுக்காகவும் வறுமை நீங்குவதற்காகவும் பெண் பிள்ளையை வைத்திருக்கவங்க எந்த துவாவை ஓதணும், பெண்கள் எந்த துவாவை கடைப்பிடிக்கணும்னு எத்தனையோ பயான் சொல்லியிருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லா, நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். அது மூலயமா நீங்களும் அந்த துவாவை கடைப்பிடிச்சி உங்கள் வீட்டில் இரணத்தையும் பரக்கத்தையும் அதிகரிச்சுக்கணும். உங்களுடைய அமல்களை அதிகப்படுத்துங்க. உங்கள் அமல்களை அதிகப்படுத்த எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக ரிஸ்க்கை அதிகரித்து கொடுப்பான். நம்ம எல்லோருமே ரிஸ்க்கை நாடி தான் ஓடிட்டுருக்குறோம். நம்ம எல்லாத்துக்குமே வருமானம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது. நம்ம எல்லோருமே சம்பாதிக்கிறோம், ஆனால் இரணம் வர அளவுக்கு வீட்டில் பறக்கத்து இருக்கிறது இல்லை. அந்த இரணத்தையும் நம்ம அதிகரிக்கணும். அதே நேரத்தில் எவ்வளோ சம்பாதிச்சாலும் அதில் நமக்கு பறக்கத்து இருக்கணும். அந்த ரெண்டும் நமக்கு இருக்கும்போது வாழ்க்கையில் நம்ம யார்கிட்டையும் கையேந்தணும் அப்படிங்கிற நிலைமை நமக்கு வரவே வராது. ஹதீஸில் கூறினபடி நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். அந்த வீடியோ மூலயமா நான் தெரிஞ்சுக்கிட்டது, எல்லோருமே வருமானத்தை தேடி ஓடுறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்குது. அல்ஹம்துலில்லா, இனி நம்ம வருமானத்துக்கான வீடியோவை நம்ம சேனலில் நிறைய பார்க்கலாம். என்னோடய சேனலை லைக் பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களை மாதிரி எவ்வளவோ பேர் கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க, யாருக்காச்சும் ஒருத்தவங்களுக்கு பலன் அளிக்கும். அல்ஹம்துலில்லா, இந்த அமலை நான் பல ஆண்டுகளாக செஞ்சுட்டு வரேன். உங்களை மாதிரி நானும் வருமானத்தை ஈட்டணும், யார் கையும் நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. நம்ம கையில் பணம் ரொம்ப கம்மியாக இருக்குதே, நம்ம இதை ஓதுறது மூலயமா அல்லாஹ் கண்டிப்பாக நம்ம கையில் இரணத்தையும் பறக்கத்தையும் விரிவாக்கி கொடுப்பான் அப்படின்னு நினச்சி தான் இதை நான் ஓத ஆரம்பித்தேன். ரொம்ப வருஷமாகவே ஞாயிற்றுக்கிழமை ஆயிட்டா காலையில் கரெக்டாக இந்த முடிச்சுட்டு தான் கால வேலைக்கு நான் வருவேன். நான் அந்த மாதிரி ஒரு அமல். இந்த அமல் ரொம்ப எளிமையாக செய்யக்கூடிய அமல். இதை நான் செஞ்சுக்கிட்டே வரேன். எனக்கு எவ்வளவோ கஷ்டம் இருந்துச்சு, எவ்வளவோ பண தேவைகள் இருந்துச்சு, எவ்வளவோ எங்கள் வீட்டு சூழ்நிலை கஷ்டத்தில் இருந்துச்சு, வறுமையில் இருந்துச்சு. ஆனால் ஒரு காலமும் யார்கிட்டையும் போய் கடன்னு சொல்லி நான் நின்றது கிடையாது. எனக்கு வேணும், நான் கஷ்டப்படுறேன், எனக்கு கொடுத்து உதவுங்க அப்படின்னு சொல்லி நான் யார்கிட்டையும் கேட்டது கிடையாது. நான் கேட்குறதுக்கு முன்னாடியே யார் மூலியமாவாச்சு அல்லாஹ் எனக்கான பரக்கத்தை எனக்கு கொண்டு வந்து என் கையில் சேர்த்துருவான். நான் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டேன், எனக்கு இது கிடைக்குமா, எனக்கு இப்போ ஹாஸ்பிட்டல் போகணுமே, எனக்கு பணம் வேணுமே அப்படின்னு நான் கலங்கி நான் நிற்பேன். ஆனால் அந்த நினைப்பு மாறுறதுக்குள்ளாரே எனக்கு அதற்கான பணம் என் கைக்கு வந்துடும். நீ கவலைப்படாத, நான் இருக்கிறேன், உனக்கான பரக்கத்து உன் கைக்கு வரும் அப்படின்னு சொல்லி வந்துடும். அப்படி தான் இன்ன வரைக்குமே என்னுடைய வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு இருக்குது. நான் யார்கிட்டையும் போய் நான் நின்றதே கிடையாது. நான் வருமானத்துக்குன்னு சொல்லி நிறைய அமல்கள் என் கண்ணில் பார்க்குறதெல்லாம் எந்த டைமுக்கு எந்த நேரத்துக்கு ஓத சொல்கிறாங்களோ அந்த டைமுக்கு அந்த நேரத்துக்கு நான் ஓதிக்கிட்டே வருவேன். கரெக்டாக எனக்கு என்னுடைய தேவை எப்போ இருக்குதோ, எனக்கு என்னைக்கு அது தேவைப்படுதோ, எனக்கு என்னைக்கு அந்த அவசியம் ரொம்ப முக்கியமாக இருக்குதோ உடனே அதை நான் செய்யணும்னு நினைக்கும் போது அந்த டைமுக்கு கரெக்டாக எல்லாம் எனக்கு உதவுவோம். அதே மாதிரி நீங்களும் அமல்களை செஞ்சுக்கிட்டே வாங்க. உங்களுக்கு அந்த டைமுக்கு அல்லாஹ் கரெக்டாக உதவுவோம். நான் சொல்கிறேன், நம்பிக்கையோடு செய்யுங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லை நோட்டு போட்டு எழுதி வச்சுக்கோங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆயிட்டா வருமானத்துக்கு நல்லா நிறைய சொல்லியிருக்கிறா. நம்ம அடுத்தடுத்து அந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நான் போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஒன்று போட்டேன். அல்ஹம்துலில்லா, கண்டிப்பாக அது உங்களுக்கு பலன் அடைக்கும். மாதம் ஆயிட்டா பிறந்த உடனே கரெக்டாக அந்த அமலை செஞ்சுருங்க. அதே மாதிரி இன்றைக்கி நான் சொல்ல போகிற அமல் வாரம் ஞாயிற்றுக்கிழமை செய்யக்கூடியது. ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழுந்துட்டா இதை செஞ்சு முடிச்சுட்டு நீங்கள் காலை வேலைக்கு போங்க.
கண்டிப்பாக உங்களுடைய தேவை நிறைவேறும். யார்கிட்டையும் நீங்கள் கையேந்தி நிற்க மாட்டீங்க. நான் சொல்கிறத கரெக்டாக செய்யுங்க. இப்போ நம்ம என்ன அமல் அப்படிங்கிறத பார்க்கலாம். அது என்ன அமல் அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை காலையில் நம்ம எல்லோருமே ஃபஜ்ர் தொழுவோம். அல்ஹம்துலில்லாஹ் ஃபஜ்ர் தொழுதுட்டு அப்படியே நம்ம தஸ்பு ஓதுற பழக்கத்தை வளமையாக நம்ம வச்சுக்கணும். கண்டிப்பாக நம்ம வீட்டில் அது இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்தபடி சூரியன் உதயமாகிற வரைக்கும் நம்ம ஒழுவோடு இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். சப்போஸ் நான் ஃபஜ்ர் தொழுவை எந்திரிக்க முடியல, நான் லேட்டாக எழுந்துட்டேன் அப்படின்னா சூரியன் உதயத்துக்கு முன்னாடி எழுந்துருங்க. அது ரொம்ப முக்கியம். சூரியன் உதயமாகும் போது நீங்கள் ஒழு செஞ்சுட்டு ஹிப்லாவை முன்னோக்கி உட்காருங்க. அந்த நேரத்தில் ரசூல்மார்கள் எண்ணிக்கைப்படி 313 தடவை பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் இந்த வார்த்தையை 313 தடவை ஓதுங்க. அடுத்தது நபிநாயகத்து பேரால் 100 முறை சலவாத்து சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ் நாயகத்தை முன்ன வச்சு நாயகத்து பேரால் நம்ம சலவாத்து சொல்லும் போது அல்லாஹ் அது அப்படியே ஆகட்டும் அப்படிங்கிறான். அதுவும் நம்ம வருமானத்துக்காக ஞாயிற்றுக்கிழமை கேட்கப்படுற துவா உடனே ஹபலாக்கப்படும். அதோடு இல்லாமல் நம்ம ஞாயிற்றுக்கிழமை வருமானத்துக்காக இந்த அமலையும் செஞ்சு கேட்கும்போது அல்லாஹ் உடனே அங்கீகரிக்கிறான். உங்களுக்கே தெரியாத வகையில் இருந்து வருமானத்தை நமக்கு கொடுக்குறான். நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க, நமக்கு இன்றைக்கி பணம் வரப்போகுது, நம்ம கையில் அல்லாஹ் இன்றைக்கி ஒரு இரணத்தை கொடுக்க போகிறான் அப்படின்னு நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனால் ஏதாவது ஒரு வகையில் யார் மூலயமாவது உங்களுக்கானது உங்களை தேடி வரும். அதற்குத்தான் இந்த அமல். இந்த அமலோட பலனே அதுதான். நீங்கள் நினச்சி கூட பார்க்காத நேரத்தில் உங்கள் கைக்கு ஒரு தொகை வரும். அதுதான் இந்த அமலோட சிறப்பே அதுதான். அதனால் கரெக்டாக சூரியன் உதயமாகும் போது, இப்போல்லாம் சூரியன் சீக்கிரமாகவே உதயமாகிறது. சூரியன் வெளிச்சம் கரெக்டாக நம்ம வானத்தில் பார்க்குறோம் இல்லைங்களா, அந்த டைம் கேலண்டரில் பாருங்கள், அதற்கான நேரம் இருக்கும். அநேகமாக எனக்கு தெரிஞ்சு 6:30 7 o'clock அந்த டைமில் தான் சூரியன் உதயமாகுது. நான் போன வாரம் 6:45 நான் உட்காந்து இதை ஓதினேன். நீங்களும் அதே மாதிரி அந்த டைம் பிரகாரம் உட்காருங்க. ஒழுவோடு இருக்கணும், ஹிப்லாவை முன்னோக்கி இருக்கணும். 313 தடவை ஓதிட்டு ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சலவாத்தே போதுமான சலவாத்து. இந்த சலவாத்தே 100 தடவை நபிநாயகத்து பேரால் ஓதுங்க. ஓதி முடிச்சுட்டு கையேந்தி அல்லாஹ் கிட்ட, யா ரப்பே எனக்கு வருமானத்துக்கான வழியை காட்டு, எனக்கு கையில் முடை அதிகமாக இருக்குது, நான் என்ன செய்யறதுன்னு தெரியல, என்னுடைய வருமானம் எனக்கு வீட்டில் பத்த மாட்டுக்குது, எனக்கு ஒரு வருமானத்தை கொடுற அல்லாஹ் நாயனே, எனக்கு ரிஸ்க்கை அதிகரித்து கொடுற அல்லாஹ் நாயனேன்னு கேளுங்க. கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் அல்லாஹ் உங்களுக்கு வருமானத்தை கொடுப்பான். ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு அவசரம் இருந்துச்சுன்னா அந்த தேவையை அல்லாஹ் கண்டிப்பாக உடனே நிறைவேற்றுவோம். குறிப்பிட்ட நேரத்தில் யார் யாருக்கு எப்போ கொடுக்கணுமோ அப்பப்போ அல்லாஹ் கரெக்டாக நீங்கள் செய்கிற அமலுக்கான கூலியை கண்டிப்பாக அல்லாஹ் கொடுப்பான். அல்ஹம்துலில்லாஹ். நம்பிக்கையோடு நான் சொன்ன இந்த அமலை செய்யுங்க. ரொம்ப நேரம் எடுக்காது, ஒரு 10 நிமிஷம்தான் ஆகும். இதை ஓதி முடிக்கிறதுக்கு 10 நிமிஷம்தான் ஆகும். எண்ணிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க. துவா ஓதி முடிச்சுட்டு அல்லாவே நான் ரசூல்மார் எண்ணிக்கைப்படி 313 தடவை ஓதியிருக்கிறேன், நாயகத்து பேரால் 100 தடவை சலவாத்து ஓதியிருக்கிறேன், எனக்கு வருமானத்தை கொடுற அல்லாஹ், என் கையில் பணம் உடையாக இருக்குது, அந்த பண தேவையை நிவர்த்தி பண்ணி கொடுற அல்லான்னு துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களோட துவா உடனே அங்கீகரிக்கப்படும். இன்ஷா அல்லாஹ் நானும் உங்களுக்காக துவா செய்கிறேன். உங்களோட துவா உடனே அங்கீகரிக்கப்படணும். பண கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு உடனே அந்த தேவை நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி நான் துவா செய்கிறேன். நீங்களும் எனக்காக துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.